Welcome to our channel Tamil Cinematic World. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 1997 வெளிவந்த தி தீப். இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, அதாவது 1952 ரஷ்யாவில் நடந்த 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் எடுத்த அந்த சண்டையில் இறந்து போன ஒரு கணவன் இறந்து போயிடுறாப்புல. அவனுடைய மனைவியும் அவனுடைய குழந்தையும் என்ன பண்ணுறாங்க, வேறு ஊர் தஞ்சம் வந்து வேறு ஊருக்கு வராங்க. வர இடத்துல ரயில்வேயில் ஒருத்தர் அதிகாரியை சந்திக்கிறாங்க. அவன் ஒரு திருடன். அவன் கூட விட்டு அவங்க 2 பேர் காதலிக்கிறாங்க. காதலித்து ஒவ்வொரு ஊராக என்ன பண்ணுறான், வீட்டில் தங்குறாங்க. அந்த வீட்டிலலாம் திருடுறான். அந்த திருடன் அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, நம்ம ஹீரோனுக்கு இவன் ஒரே திருடனாக இருக்கிறான்ட்டு. எல்லா வீட்லையும் திருடி கடைசியில் ஒரு நாள் போலீஸ்லேயே மாட்டிக்கிறான். மாட்டினோன்னா அவன் சொல்கிறான், இனிமேல் நான் திரும்பி வரமாட்டேன். அவனை 7 வருஷம் ஜெயிலில் பிடிச்சி அடிச்சிடுறாங்க. கடைசியில் அவனோட ஒன்று அந்த திருவனுடைய குழந்தைய வயிற்றில் சுமஞ்சனால அந்த தாய் என்ன பண்ணுறாப்புல, அவள் கருச்சிதைவு பண்ணனால அந்த நாட்டில், அதாவது 1950 சரியான மருந்து கிடையாது, தடை செய்யப்பட்ட மருந்தினால அதை கடைசியில் அதெல்லாம் இறந்து போயிடுறாங்க. இறந்து போயிடுறதுக்கப்புறம் அந்த பையன் அந்த அப்பான்றவன் அந்த டோல்லியனை பழி வாங்கினானா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் தி தீப் 1997. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் டைட்டில் கார்டு போட்டு படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது ட்ரெயின் வந்துட்டுருக்கு. அந்த ட்ரெயினில் ஒரு அம்மாவும் பொண்ணும் உட்காந்துருக்காங்க. அம்மா பேர் கேத்தியா, மகன் பேர் சானியா. அப்போ அந்த கமாண்ட்மெண்ட்டில் சீட்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு ராணுவ அதிகாரி வராரு. அவர் பேர் டோலியன். நானும் உங்கள் கமாண்ட்மெண்ட்டில் தான் வரேன், நம்ம 2 பேரும் ஹெல்ப்பாக இருப்போம், பேசிட்டு போகலாம் அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு மேல் பெட்டு, அவர் மேல் பெர்த்துக்கு அவர் போகிறாரு. அந்த பையன் என்ன பண்ணுறான், அவரையே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா அங்கே அப்பா ஒரு ராணுவ அதிகாரினால அப்பா போலவே இருக்கான்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் அவரையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ ட்ரெயின் பாட்டு வேகமாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் சரி படுக்கலாமேன்னு இந்த பையன் சொல்கிறான், அம்மா நான் மேலே படுத்துக்கிறேம்மா அப்படின்னு. அம்மா சொல்ல, அப்படி மேலாம் படுத்தா கீழே உருண்டு விழுந்துடும், மேலே படுக்கக்கூடாது, நீ கீழே இருந்துக்க அப்படின்னு. இதை கேட்டு இருந்த ராணுவ அதிகாரி, நீ ஏன் பெட்டில் நீ படுத்துக்க வாடான்னு அவனை தூக்கி என்ன பண்ணுறாரு, மேலே உட்கார வச்சுட்டு அப்படி துப்பாக்கியும் எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு, இந்த கையில் வச்சுக்க, அங்கே ஃபுட்டு கொடுக்குறாங்க, நானும் உங்கள் அம்மாவும் போய் ஃபுட்டு ஒன்று வாங்கிட்டு வந்து தரோம் அப்படின்னா அவனை அதுக்காக பயங்கரமான சந்தோஷம். அவங்க தலையில் தொப்பியை போட்டோன்னா இன்னும் ரொம்ப ஹாப்பி. அதுவும் என்ன பண்ணுறாங்க, அம்மாவும் அந்த ராணுவ அதிகாரியும் கேட்குறாங்க, நீங்கள் ஃபுட்டு வரதுக்கு லேட் ஆகிட்டீங்க, இல்லை ஃபுட்டெலாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர் இவங்க பார்த்துக்கிறாங்க. இவங்க 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டதும் காதல் மாதிரி இவங்க 2 பேர் ஒன்றா வராங்க. அந்த இடத்துல அப்படியே பேசிட்டு, உனக்கு எது வந்தாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் என்ன பண்ணுறாப்புல, நம்ம டோலியானும் கேத்தியாவும் ஒன்றா பேசிக்கிட்டே போகும்போது அவங்க 2 பேரும் அந்த இடத்துல ஒன்று இருக்கிறாங்க. அது முடிஞ்ச உடனே அப்போ இவங்களுக்கும் யாரும் இல்லை, எனக்கும் யாரும் இல்லை. அப்போ சொல்லிருக்காங்க, என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாப்புல, அதனால தான் நாங்கள் வேறு ஊர் போயிட்டுருக்கோம், ரஷ்யாவிலேருந்து வந்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு 52 நடந்த ஒரு கதை. அந்த 2ஆம் உலகப் போர் நடக்குது. அந்த காலகட்டத்தில் எடுத்த படனால நான் இங்கே இறந்து போயிட்டாப்புல ஹஸ்பண்ட், நான் வேறு ஊர் போயிட்டுருக்கேன்னு. அப்போ இவங்க 2 பேரும் ட்ரெயின்லேயே ஒன்றா இருந்துக்கிட்டு, சரிவா உனக்கும் யாரும் இல்லைன்ற, நீ என் கூட இருந்துரு அப்படின்ட்டு நம்ம டோலியன்னு அம்மா மக 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க கூடயே வர்றாங்க. சரி நம்ம எங்கேயும் வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து தங்கலான்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு வர்றாப்புல. வீட்டில் நல்ல வீட்டை ஒன்று பார்க்குறாப்புல டோலியன் பார்த்துட்டு, அப்போ அவன் சொல்கிறான், இது ஒய்ஃபு என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் கூப்பிட்டு காட்டுறான். காட்டினா அவங்களுக்கு வீடு பிடிச்சி போச்சு. ஏன்னா ஃபேமிலியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இல்லை போய் தான் சொல்கிறாங்க. இங்கே பாரு, என்கிட்ட காசு இல்லை, நான் மிடில் இருக்கனால எனக்கு காசு வரத்துக்கு 1 வாரம் ஆகும், அதுக்கப்புறம் நான் தருவேன்ட்டு. சரி பரவாயில்ல அனுப்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா, இவங்க 2 பேரும் ஒரு பெட்டில் படுத்திருப்பாங்க. இந்த பையன் மட்டும் தனியாக ஒரு சேரில் உட்காந்துருப்பாங்க. இதை பார்த்துட்டே இருந்தோம், என்ன பண்ணுவான், சேர் கீழே டமால்னு எடுத்து கீழே விழுந்துருவாங்க. திரும்பி பார்த்தோன்னா அதோட அம்மா பதறி அடித்து போயிடுவா. கேத்தியா, என்னடா மகனா, ஏன்டா எப்படின்னு. இல்லைம்மா, சின்ன சேரில் படுக்க வச்சுருந்தாங்கன்னா உருண்டு விழுந்துட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் அழுவாதடா, ஒன்றும் ஆகாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகனை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, அதுக்குள்ளே நம்ம டோலியன் உன்னை அங்கேயே படுத்துக்கிறான்ட்டு. இல்லை நீ ஏன் கூட தான் படுக்கணும் அப்படின்னு. இந்த பையன் பிடிவாதம் வைப்பா, நான் அம்மா கூட பெட்டில் படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. இவன் நான் சொல்கிறேன், அதாண்டே நீ சின்ன பையன் அங்கே தான் படுக்கணும், நானும் உங்கள் அம்மாவும் இங்கே தான் படுப்போம் அப்படின்ட்டு. அப்போ ரொம்ப ஜாலியாக இருப்பான் அந்த பையன் பெட்டில். அவன் என்ன பண்ணுவாப்புல, அந்த ராணுவ அதிகாரி டோலியன், அதான் ஹீரோன்னு வச்சுக்கோமே, ஹீரோ பையனை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவோம், அதில் படுக்க வச்சுருவாப்புல. படுக்க வச்சுன்னா அந்த பையன் திரும்பி வருவான். அப்புறம் ஒரே அதட்டுடே, நீ மட்டும் அங்கே போய் படுக்கல, நான் உன்னை தூக்கி நான் வெளியே போட்டுருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அதோட பயந்து இந்த பையன் கோச்சிட்டு அவன் தலையில் ஒரு தட்டு ஒன்று தண்ணி படுக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்கா. மைண்டில் சொல்கிறடே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தால் கொஞ்சம் நாளைக்கு தான்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடாப்புல. ஹீரோவும் ஹீரோயினி அவங்களுக்கு மோதிரம் கொடுக்குறான்.
கொடுக்குறாப்புல, வாட்சி கொடுக்குறாப்புல. இதெல்லாம் கொடுத்த உடனே நம்ம அந்த ஜோலியை நல்ல உடனே நம்பிடுறாப்புல நம்ம ஹீரோயினி. சரி இவங்க கூட கடைசி காலத்தில் புருஷன் தான் இல்லை, இந்த குழந்தைக்கு ஒரு அப்பனாக இருக்கட்டும், நம்ம இவங்க கூட லைஃப்பை ஜாலியாக இந்த லண்டன் ரெக்கார்ட்லாம் போட்டு டான்ஸ் ஆடுவோம். அப்போ இந்த குட்டி பையனும் அவங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவான். ஆனால் இவன் ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த குட்டி பையனை தள்ளி விடுவான். 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியான குடும்பம். இதெல்லாம் ஆரம்பத்தில் வந்து பிடிக்காம தான் இருக்குது இந்த பையனுக்கு வந்து டோலியான. ஹீரோவை பிடிக்கல. அப்புறம் ஒரே தள்ளு முட்டி அம்மாவோட ஒன்றா இருக்கிறான்னு பார்த்துட்டு அவனை முட்டி கீழே தள்ளி விட்டுறான். அந்தளவுக்கு அவன் மேலே வெறுப்பு. அதோட குடிச்சு அவன் எல்லாம் பண்ணக்கூடாதுடான்னு அம்மா சொல்கிறாங்க. அப்பா மாதிரிடா அவர், ஏன்னா நீ இதெல்லாம் நீ பண்ணுற அப்படின்ட்டு. அதெல்லாம் முடிச்சுட்டு சரி அவன் என்ன பண்ணுறாப்புல, பெற்ற பிள்ளைன்னு கூட பார்க்காம அவனை வெளியே விட்டு கதவை பூட்டிடுறாங்க. கதவை போட்டு அம்மா கருணை என்ன பண்ணுறாங்க, லாக் போட்டுடுறாங்க. இந்த பையன் இடைஞ்சலாக இருக்கிறான். அவங்க 2 பேரும் உல்லாசமாக இருக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறான்னு அவனை வெளியே விட்டுறான். வந்து கதவுட்டு அம்மா அம்மான்னு கூப்பிட்றான். கூப்பிட்டேன்னா இவங்க அதெல்லாம் கேட்காம இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறேன். இந்த பையன் பாட்டி வெளியே உட்காந்துட்டு சோகமாக பார்த்துட்டு இருக்கிறான். எப்போ கதவை திறப்பாங்க, நம்ம எப்படி அம்மா கிட்டே போவோம் அப்படின்ட்டு. அப்போ வெளியே வந்து ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. என்னை விளையாடு, எங்கேயும் நீ போகலையா அப்படின்னு நான் விளையாட போனேன். அந்த வீட்டில் ஹவுஸ் வீட்டில் இருக்கிற அந்த சின்ன குழந்தைங்களாம் இருக்குது, அங்கெல்லாம் வெளியே விளையாட போடுறான். விளையாட போகணுன்னு அந்த இடத்துல நிறைய பசங்க இவங்களாம் என்ன பண்ணுவாப்புல, இந்த பையன் இருக்கலாம் அந்த குட்டி பையனை போட்டு அவனை எல்லாரும் அடிக்கிறாங்க. அடிச்சுன்னா இவன் விரட்டி ஒடிச்சுட்டு அங்கே ஒரு பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணி நேராக ரூமுக்கு ஓடுறான். ஓடினோடனே அங்கே அந்த அங்கிள் இருக்கார்ல, அப்படின்னு தான் அப்பா தான் அவனை கூப்பிடுவான். டோனில் ஹீரோட சொல்கிறாப்புல, என்னை அடிச்சிட்டான், ஏன்டா நீ இவ்வளோ தைரியமாக ஏன்டா அடிக்காமல் இருக்க அப்படின்னு தண்ணி கொடுறான்னு. நீ தண்ணி குடிச்சிட்டு கதை அடைச்சிட்டு வாடான்னு சொல்லணும். அவன் திறந்தே வச்சுட்டு என்ன பண்ணுவான், வருவான். இங்கே பாரு உன் பையன் வர இதுவாக இருக்கிறான், கவலைப்படாத, நான் இது உங்கள் பையனை நான் பார்த்துக்கிறேன். இங்கே வந்தோன்னே இங்கே போகிறான், சைக்கிளை தூக்கி வச்சு பையனை பிடிச்சிடுவான். இவன் தானே நீ அடித்த அப்படின்னு அவன் கையை காட்டுறான். இவன் தான் என்னை அடித்தா, நான் பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு நிற்கிறான் அப்படின்னு அவனை வச்சு மூக்கில் ஒரே குத்து தான். அந்த இடத்துல குத்து சைக்கிளை போத்துணும். அந்த பொண்ணு ஆச்சரியமாக பார்க்குது. பரல இவ்வளோ வீரமாக இவ்வளோ தைரியமாக இருக்கிறாப்புல அப்படின்னு அவனை அடித்து கீழே சாய்க்கிறான். சாய்ச்ச உடனே இந்த பையன் ரொம்ப ஹாப்பியாக. அப்போ என்ன பண்ணுறான், வேறு யார் அடிச்சது காட்டுறேன்னு. அப்போ அங்கே ஒரு பையன் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான். அந்த பையனும் அடித்தான் அங்கிள்னா அந்த பொண்ணு சொல்ல. இவன் பார்த்துட்டு வரான், இந்த பையனை ஆடுறா, அவனை நீ அடிடான்னு. இல்லை சின்ன பையன் பெரிய அடி, அதோட அவனை அடின்னு அடிப்பான். அடித்த உடனே எவ்வளோ கோவம் வருமோ ஆசையில் அடித்து அவனை கூப்பிட்டு போகிறான். அந்த இருக்கிறவங்க எல்லாருமே அவனை ஆசையை பார்ப்பாங்க. அப்போ வீட்டில் விழுந்தோன்னா அவன் சொல்லுவாப்புல, ஹீரோ சொல்லுவாப்புல, அந்த பையனை பார்த்தீங்க பாரு, உனக்கு நான் தான் அப்பா, யாரு கேட்டாலும் நான் அப்பான்னு நினச்சிக்க, நீ பயப்படாத, தைரியமாக இருக்கணும்டா, எதுவாக இருந்தாலும் இதுவாக இருக்கணும்டா. சரி அங்கே ரேசல் பிளேட் இருக்குது எடுத்துகிட்டு வா, என் பெல்ட் இருக்குது எடுத்துகிட்டு வா, நான் சொல்கிறதுலாம் நீ கேட்கணும் அப்படின்னா. சரி நான் அப்பான்னு என்னை கூப்பிட்றேன் அப்படின்னு கொஞ்ச நாளும் கூப்பிடாமல் இருப்பான். அதுக்கப்புறமா கூப்பிட ஆரம்பிச்சிடும். அப்போ வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, தரையெல்லாம் போட்டு துடைச்சிருப்பான். இந்த பையன் இது பண்ணி விடுவான். அப்போ ஐயன் சொல்கிறவன், நான் வந்து தடையெல்லாம் அசிங்கப்படுத்திட்டோம்மா, எல்லோரும் திட்டுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க, எல்லாம் இல்லை, நீ போய் சாரி சொல்லணும் அப்படின்ட்டு. சரி நான் சாரி சொல்கிறேன்ட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டேன் கேட்டுக்கிட்டு வெளியே வரேன். அந்த ஆண்டி இவங்களாம் இருப்பேன், சாரி ஆண்டி, நான் தெரியாமல் தரையில் எல்லாத்தையும் கொட்டிட்டே இனிமேலாம் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிக்கிறேன். இங்கே வந்து இன்னொருத்தர்கிட்ட அவர்னே சொல்கிறான், சாரி அங்கிள். சரி எல்லாம் முடிச்சுட்டு இந்த நம்ம டோலி என்ன பண்ணுவான், என்னென்ன விற்ற வேணுமோ எல்லாம் அந்த பையனை சொல்லி கொடுப்பான். இந்த வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணு இந்த பையனை ஒரு மேலே ஏறுவாங்க. இங்கே பார்த்தா ஒரு நாள் நல்ல ட்ரெஸ்ஸோடு வந்துட்டு வருவார், ஸ்வீட் வாங்கிட்டு வரும், அதான் எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு அப்படின்னு அவனுடைய வேலை. அந்த வீட்டில் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுப்பாப்புல அப்படின்னு எல்லாம் சம்பளம் வாங்க போகிறேன். இன்னும் ஆசையாக கொடுக்கல. அவன் எல்லாரையும் வந்து மயக்கிறான். அந்த வீட்டுகளில் என்னென்ன நடக்கிறது எல்லாம் முடிச்சுட்டு சரி அதில் பார்ட்டியோட டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடுறதே பார்த்துருக்கேன். அப்போ இவளுக்கு டான்ஸ் ஆடும்போது நம்ம ஹீரோனி கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். இந்த 2 சின்ன பசங்களும் ரொம்ப அன்பாக அழகாக பாசமாக பழகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ, டே உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன்டா, எனக்கு வேணாலும் நீ கொடுறா அப்படின்னு இந்த பசங்க 2 பேர்னு எல்லாம் முடிஞ்சு மேட்ச் டிவி ஓடிட்டுருக்காங்க. அந்த குதிரையில் அந்த இது பண்ணுவாங்களா, அது எல்லோரும் வந்து வீட்டில் எல்லோரும் குரூப்பாக டிவி பார்ப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து அந்த பெரிய ஃபேமிலிக்குள்ளே ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாகிட்ட, எப்போ வேணாலும் வரலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறான். சரி அதெல்லாம் முடிச்சிட்டு ஒரு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகலான்ட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு போனோடனே அம்மா அந்த வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. போயிட்டு வந்து திடீர்னு பார்த்தா இவனை காணோம். ஹீரோவை வந்து பார்த்தா வீட்டில். அப்போ தான் நம்ம ஹீரோடைய வேலையாக தெரியுது. பார்த்தா அந்த வீடு ஃபுல்லாக ஒரு சாமான் இல்லை, எல்லா சாமானையும் எடுத்து எல்லாம் கட்டி வைக்கிறாப்புல ஹீரோ. அப்போ தான் புரியுது, அடப்பாவி நீ ஒரு திருடனா? ஆமாம் நான் திருடன் தான், நான் இராணுவ அதிகாரி வேஷத்தில் நான் ஒரு திருடன், அதனால் இங்கே உள்ள சாமான் திருடிட்டு நான் உன்னை விட்டு போயிடுவேன். ஏன்னா உன்னை எவ்வளோ நல்ல உன்னை நம்பி நான் என்னையே உனக்கு கொடுத்தேன், நீ இவ்வளோ திருடனாக இருக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பாரு, என் கூட வரதானே நீ வா, இல்லாட்டி நீ இப்படியே போ, நான் என்னுடைய வேலை இதாக வந்தேன்னா கொஞ்ச நாள் நான் திருடிட்டு நான் போயிட்டே இருப்பேன் நான் அப்படின்னு நம்மளை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு நான் மேலே ரொம்ப கோவப்படுவா. வேறு என்ன பாரு, இந்த பையனுக்கு ஒரு அப்பா வேணுமே அப்படின்லாம். சரி நீ என் கூட வான்னு வீட்டில் கூட்டிகிட்டு போயிடுறாப்புல. அடுத்த ஊருக்கு கூப்பிட்டு போகிறோம். ட்ரெயினில் டிக்கெட்லாம் எடுத்து 3 பேரும் ஏறுறாங்க. அவளுக்குள்ளே டிக்கெட்டையும் அவர் காட்டாமல் டிக்கெட்டையும் வாங்கி பார்க்குறான். பார்த்துட்டு ஏறா சீக்கிரம் ட்ரெயின் போகிறதுக்குள்ளே போயிடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மேலே பெட்டியெல்லாம் தூக்கி உள்ளே போடுறோம். எல்லாம் வீட்டில் உள்ள எல்லா சாமானியும் ஆட்டையை போட்டாங்க. திருடிட்டு இங்கேருந்து வேறு ஊருக்கு போகிறாங்க. போகிறது பயந்து நல்லவன் நினச்சி வந்தால் கடைசியில் ஒரு திருடனாக போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப விருப்பமாகவும் இருக்குது. என்ன பண்ணல, இந்த குழந்தையும் பசி குடும்பம், நம்ம இங்கே இருக்கிறது இடம் வேணும் அப்படின்றதுக்காக எல்லாம் இது பண்ணி ட்ரெயினில் போகும்போது ரூமுக்குள்ளே இருக்காங்க. திடீர்னு யாராவது கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்கும். இவன் பயந்துடும், யாரோ போலீஸ் தான் வந்துருச்சு என்னன்ட்டு. இல்லை கடத்தில் அந்த ரூமில் அந்த டீலாம் வைப்பாங்களே, அதுலேருந்து ஒருத்தர் லாக்கை திறந்து வச்சுட்டு அமைதியாக இருந்துருவோம். அந்த டீ விற்கிறவன் வந்திருந்தா அவன் தான் திறப்பான், வந்து சார் டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு. அதில் சரி டீயெல்லாம் வச்சுட்டு போடா அப்படின்னு டீயை கொடுத்துருவாங்க. டீயை கொடுத்தோன்னே வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே இவளுக்கு ஒரே பயமாக இருக்கும். அவள் திட்டுறா. அவன் பெட்டிகளை திறந்து பார்த்தா இவளுடைய துணி இதை கூட அவன் திருடி வச்சிருமா. அவளை கன்னத்தில் ஒரே அடி, ஏன்டா நீ இதெல்லாமா திருடி வச்சிருக்கு அப்படின்ட்டு. அதோட குறித்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கி வராங்க. இறங்கி வந்து இந்த பையன் வெளி உலகத்தை பார்த்தோன்னா பயங்கரமாக ஆடுறான். எல்லா இடமும் சுற்றி பார்க்குறான். இவங்க 2 பேரும் வர்றாங்க, அம்மா அப்பா வராங்கன்ட்டு. இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற லைஃப் எப்படி நல்லா போயிட்டுமே இருக்குது அப்படின்ட்டு இவன் பார்க்குறான். இவளும் கூட ஒன்று நம்ம கடைசி இருந்தலன்னு சரி இங்கே வந்து தங்கணுமா இல்லையா அப்படி இந்த வேறு ஊருக்கு வந்துட்டாங்க. வேறு ஊருக்கு வந்து எங்கேயாவது நம்ம வீடு ஒன்று பார்க்கணும் அப்படின்னு அங்கே பார்த்துட்டு இந்த ஹஸ்பண்டு ஒய்ஃபு என் குழந்தை எல்லாம் சொல்கிறாங்க. அங்கே ட்ராமா மாதிரி ஒரு புரோகிராம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கூட வந்து பேசி எல்லாம் முடிச்சுட்டு ஹோட்டலில் வந்து சாப்பிட வராங்க. சாப்பிட வந்துட்டு இன்றைக்கி நம்ம எப்படியாவது ஒரு வீட்டில் தங்கி ஆகணும், நமக்குள்ளே தங்குறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சில ரயில்வே ஸ்டேஷன் விட்டு இறங்கி அடுத்த ஸ்டேஷன் நம்ம போனோம்ல. இறங்கி வெளியே பார்த்தா நிறைய போலீஸ்காரங்களாக இருக்காங்க. எப்படி நம்ம இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே போகணுன்ற பயமாக. அப்போ சொல்கிறான், நீங்கள் பாரு பையனே வச்சுட்டு துணிலாம் இங்கேயே இரு, போலீஸ்காரனுக்காக நான் அந்த பக்கம் சுற்றிட்டு வரேன், போலீஸ்காரனை கண்டா பிடிச்சிடுவாங்க. போலீஸ்காரங்க தெரியும் ஒரு பயங்கரமான திருடன், ஆல்ரெடி இவன் கிரிமினல் லிஸ்ட்டில் இருக்கிறான். அதோட அந்த பக்கம் ஓடிடுவான். ஓடினோடனே போலீஸ்காரங்க சுற்றி பார்ப்பாங்க. பார்த்துட்டு எங்கேயுமே காணாமல் போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு மறுபடியும் இந்த பக்கம் வந்துடுவான். சரி வா சீக்கிரம் வாடா போகலான்னு அந்த சின்ன பையனை இப்போ தான் அப்படி தோளில் தூக்கிட்டு ஃபேமிலி மாதிரி போகலாமே அப்படின்னு அவனை தூக்கிட்டு வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து போவோம், நம்ம ஒரு வீட்டுக்கு போய் எங்கேயாவது தங்கணும். பார்த்தா பெரிய வீடு ஒன்று தெரியுது. சரி இந்த வீட்டில் நம்ம போய் தங்கின வீடு இருக்கான்னு நம்ம கேட்கலாம் அப்படின்னு அங்கே போய் கேட்டால் அங்கே ஒரு உள்ளேருந்து ஒரு பொண்ணு வர்றான். அவங்க வந்து போட்டோன்னா என்ன வேணுன்ற, இல்லை எங்களுக்காவது வீடு வேணுமான்னு. இதை வந்து வீடு ஒன்றும் இல்லை, வேணால் கீழே டவுன் ஃப்ளோரில் அடியில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு இருக்குது, அங்கேனா போனால் சரி நான் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அமுச்சு விட்டுறா, அங்கேயாவது நம்ம தங்கினோம் இருக்கா, நமக்கு இடம் கிடச்சா போதுமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அவங்க ஜாலியாக தண்ணி அடித்து அவங்களாம் பேசி சந்தோஷமாக. இருந்தாலும் நம்ம ஹீரோனி கொஞ்சம் கூட பிடிக்கல, நீ பண்ணுற திருட்டு தொழில் எனக்கு பிடிக்கலடா, வேண்டாம் நான் உன்னை விட்டு இந்த மாதிரி விலகி நான் போயிடவே போகிறேன். அவன் விலகி போகணும்னு நினைக்க போகும்போது அவ்வளோ கோபமாக இருக்கா. கையிலேருந்து சாமான் கீமா எல்லாம் கீழே கொடுது. அந்த கோவத்தை இந்த பையன் மேலே காட்டுவாப்புல ஹீரோ. ஏன்டா அப்படின்னு இவன் ஏன்டா என் மகனை அடிக்கணும், அவளை பிடிச்சி அவன் கீழே தள்ளிடுவான். கீழே இதனால உங்களோட டென்ஷன் யாரு கூட நான் வர வேணாம், நானே எல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இந்த பையனுக்கு வந்த கோபம், நீ ஏன்டா எங்கள் அம்மாவை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தியை எடுத்துகிட்டு அந்த 6 வயசு பையன், நீ ஏதாவது எங்கள் அம்மா பண்ணேன்னா உன்னை கொத்திடுவேன் அப்படின்னு கை நடுங்கி அவன் கிட்ட வந்து கத்தியை கீழே போட்டுருவான். கீழே பண்ண இவ்வளோ பயம் இருக்குல்ல, மூத்திரத்தையும் மேய்ஞ்சிட்றான். இவ்வளோ பயம் இருக்கிறதுல அப்படியே பயப்படக்கூடாதுடா, அப்போ இல்லை நான் படம் அதில் உனக்கு தைரியமாக நான் சொல்லித்தரேன், துணியில் ஒன்றுக்கு போயிட்டியடா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட இதெல்லாம் அழுதுவான். அழுதுட்டு நேராக என்ன பண்ணுறான், பாத்ரூமே போயிடுவான். போய் அவன் ட்ரெஸ் அவனே கையும் தண்ணி கூட போடுவான், எல்லாத்தையும் புழிஞ்சு இது பண்ணுவான். இங்கே வந்து என்ன பண்ணுவான், இவளை பிடிச்சி அவனை அநியாயம் பண்ணுவான். அவன் பிடிச்சா அவள் தப்பிச்சு போகலாமான்னு பார்ப்பா, முடியாது. அவனை விட்டு விலகியும் போக முடியல, ஒன்றும் போக முடியல. அதை பார்த்து நான் பாத்ரூமில் போயிட்டு கடைசியில் அவங்க அப்பா வந்து அவனை கூப்பிட்ற மாதிரி, டே மகனே நீ எதுக்குமே கவலைப்படாதடா, உனக்கு நான் இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அவங்க கூட பேசி இது பண்ணாப்புல. மறுநாள் என்ன பண்ணுறான், எல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் எல்லாம் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க. இந்த பையன் என்ன பண்ணுறான், விழுந்து பக்கத்தில் மேல் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தாங்களே, அந்த வீட்டில் அது வந்து டாக்டருடைய ஒய்ஃபு. அந்த பக்கத்து வீட்டு அம்மா பார்த்துட்டு உடனே, என்ன சார் என்ன பண்ணிருக்கிறீங்க, வாங்க சார் வீட்டுக்குன்னு கூப்பிட்றாப்புல. உங்கள் கையில் அடிபட்டுருக்கு, வாங்க நான் உங்கள் கையில் பேண்டேஜ் போடுறேன் அப்படின்னு. இதில் சின்ன பையன் பார்த்துருக்கான், ஆகா எங்கே நம்ம அப்பா அந்த வீட்டுக்கு போகிறாப்புலன்னு. அவள் பையன் என்ன பண்ணுறாப்புல, டாக்டரோட ஒய்ஃப் அந்த பேண்டேஜ்லாம் போட்டு. ஸோ அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் வெளியே வந்து யாரோ கதவை டக்குன்னு கட்டினா அவங்க 2 பசங்க வந்து கட்டுறாங்க, என்னம்மா பண்ணுறீங்க அம்மான்ட்டு. அது ஒன்றும் இல்லை அப்படி, இதெல்லாம் அந்த பையன் பார்த்துட்டே இருக்கிறான். குட்டி பையன் பார்த்துன்னு ஒரு ஸ்டெப் மேலே ஏறிடுவான் அந்த பையன், ஆனால் இறங்க தெரியல எப்படின்னு. அப்போ எல்லா வழியும் சொல்லிக் கொடுப்பான், ஏன்டா எப்படி ஏறினா உனக்கு இறங்க தெரியலையா அப்படின்னு நான் அவனுக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு அவனை சொல்லுவாள். அம்மா கட்டி பார்த்துட்டு, எங்கடா போனால் மேலே எதுக்குடா நீ ஏறினா அப்படின்ட்டு. அன்றைக்கி ஒரு நாள் ஏறினானே, அதை பார்த்தா ஏறிட்டான், ஆனால் இறங்க தெரியல. 6 வயசு பையனுக்கு என்ன தெரியும். அப்போ எல்லா பற்றியும் சொல்லி கொடுத்து அவனை குளிப்பாட்டிங்க பாரு, யார் கேட்டாலும் நான் உன்னை அப்பான்னு சொல்லியிருக்கேனே, ஏன்டா நீ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணலாம், சரி வாங்க நம்மளாம் ஒரு ப்ரோக்ராமுக்கு போகலாம் அப்படின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு அந்த ப்ரோக்ராம் ஹீரோனை பார்த்துட்டே இருக்கிறான், என்ன பண்ணுறான், எதுங்க பிளான் பண்ணுறான்னு இவன் தெரியலையே அப்படின்ட்டு.
பார்த்துட்டு இங்கே ஏறு நான் கூப்பிட்றேன்னா அந்த பக்கத்து வீட்டில் அந்த பொண்ணை அங்கே உட்கார வச்சுட்டு அறிமுகப்படுத்திட்டு 2 பேரும் எல்லோரும் உட்காந்து அந்த ட்ராமா ப்ரோக்ராம் படம் பார்க்குறாங்க தியேட்டரில். அந்த படம் பார்த்த மாதிரி இங்கே இருங்க எனக்கு ஒரு வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அங்கே நைஸாக கிளம்பி வர இந்த பையனை கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு மேலே ஏற்றுறாரு. ஏணி மேலே ஏறி அந்த ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னலை நான் உன்னை தூக்கி போடுவேன், நீ எப்படியாவது திறந்து அது உள்ளே போயிட்டு உள்பக்கமாக வந்து டோரை திறக்கணும். அதாவது இந்த சின்ன பையனும் திருத்தொழிலாம் கற்றுக் கொடுத்துட்டான். கற்றுக்கிட்டு இந்த பையனை தூக்கி போடணும். அந்த பையன் போய்ட்டு அதில் போய் கேட்ச் பண்ணிவிடுவான். கேட்ச் பண்ணிவிட்டு டாட்டா கழிட்டு சரி சீக்கிரம் போய் உள்ளே போய் கதவை திறடா அப்படின்னு இந்த பையன் உள்ளே போய் என்ன பண்ணான், அந்த ரூம் உள்ள ஆப்போசிட் வீடு உள்ள ரூமில் கதவை திறக்கிறான். கதவை திறந்தோன்னே நம்ம ஹீரோயினை உள்ளே போயிடுறாரு. உள்ளே போனால் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க 2 பேர் அங்கேருந்து வந்துகிட்டே இருக்காங்க. யாருன்னு தெரியல, அங்கே யாரும் நம்ம வீட்டில் திருட வந்துட்டான் பொழுதுன்னு. அதுக்குள்ளே உள்ளே உட்காந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாப்புல காணங்கள்னு சொல்லிட்டு வெளியே வரப்பில் இங்கே வெளியே வந்துட்டு என்ன பண்ண எங்கே என் பையன் வந்தால் ஹஸ்பண்டை பார்த்தீங்களான்ட்டு அதோட இவங்க ஒரு பெட்டி கொண்டு எல்லாமே அந்த பிளான் தான் இவங்க. அதை கொண்டு வந்து வச்சுட்டு என்ன பண்ணணும், அந்த வீட்டில் உள்ள எல்லா சாமானையும் திருடுறான் அவன். அங்கே உள்ள பெட்டியில் உள்ள அங்கே என்ன பொக்கிஷமாக இருக்கும் அது எல்லாத்தையும் எல்லாம் செக் பண்ணி அதுக்கு அந்த வீட்டில் சொந்தக்காரங்க வந்துடுறாங்க. பார்க்குறாங்க, யாரா எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க, திருட வந்துருக்கீங்கன்னு போலீஸ் கால் பண்ணுங்க அப்படின்னு அந்த 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான், இவனை பார்த்துட்டு அடி சீக்கிரம் வாடா அந்த சின்ன பையனை கூட நம்ம போயிடலாம் அப்படின்னு வரும். அதுக்குள்ளே இந்த மாதிரி பெட்டி எடுத்து அந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஒரு வண்டி வரும். அந்த வண்டியில் ஏறி அவள் உட்காந்துன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாமே பிளான் பண்ணி எல்லாம் கொள்ளையடிச்சிட்டான், இங்கே போயிடலான்னு கடைசியில் அந்த வண்டியில் ஏறி எல்லோரும் வருவாங்க. வரப்போகும்போது அப்போ சொல்கிறாங்க, இதான் நம்ம கிடைக்கிற சந்தேஷம் கடைசி இது, நான் உன்னை விட்டு நான் பெரிய போகிறேன், இனிமேல் என் கூட நீ இருக்க வேண்டாம், என்னை விட்டுட்டு போறியே, நான் உன்னை எவ்வளோ விரும்புகிறேன், மிஸ் பண்ணுறேன், நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன், நான் நீ என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லை, இந்த முறை நான் விட்டுட்டு தான் உன்னை போகிறேன், நீ தனியாக இருந்து எங்கே இருந்தாலும் நான் போயிட்டு நான் திரும்பி கண்டிப்பாக உன்னை நான் பார்க்க வருவேன், உனக்குன்னு நல்ல ஒரு வாழ்க்கையை நீ அமைச்சிக்கணும். 2 பேர் விடாமுயற்சி அவன் வேண்டான்றா, இவன் விட்டுட்டு இல்லை நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கையும் கூப்பிட்டு கொடுத்துட்டு இங்கே பாரு, நீ எங்கே இருந்தாலும் வரும், உன் பையனை நல்லா படி, என் கூட இருந்தால் திருட்டுப்பட்ட மாதிரினா அவன் பாக்கெட்டில் அந்த சின்ன பழைய மோதத்தெல்லாம் போட்டோன்னு பையன் பாக்கெட்டில் போட்டுறான். பையன் பார்த்து அங்கேருந்து ஓடணுன்னா போலீஸ் வந்துடும். சரி இந்த அப்பாவை காப்பாற்றலாமே அப்படின்னால தான் பையன் ஓடுனது போலீஸ்காரன் என்ன பண்ணாமல் ஹீரோனை மடக்கி பிடிச்சிடோன்னா அவனை 7 வருஷம் அவனை கொண்டு ஜெயிலில் போட்டுறாங்க. ஹீரோனை பதறி போயிடுறாடப்பா, இப்போ கண்ணு முன்னாலேயே வந்து நம்ம புருஷனை பிடிச்சிட்டு போயிட்டாங்களே அவனுக்கு காதலன்னுட்டு. அதோட இவனை பட நேராக வர போலீஸ் பிடிச்சவன் அவன் யார், அவனுக்கு என்ன தொடர்புன்னு அவன் சொல்கிறாப்புல, நான் ரஷ்யாவிலேருந்து வந்தேன், என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாப்புல, எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. அப்போ நீ பழைய நகையெல்லாம் வச்சு எங்கடான்னு கேட்டோன்னே ட்ரெயிலர் வச்சு இந்த பையன் தூக்கி போட்டிருப்பான்ல, அம்மா அந்த போட்ட இடம் எனக்கு தெரியும் ஆமான்னு சொன்னோன்னே பையன் வேகமாக ஓடுறான். ஓடிப்படி எந்த இடத்துல அந்த நகையை போட்டாலும் அங்கே தேடுறாங்க. தேடும்போது நகை அங்கே கிடச்சிருது. அந்த கிடச்ச உடனே சரி இதை வச்சு நம்ம போலீஸில் காட்டி அங்கேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா காட்டினா கையிலையும் வந்துடும் அந்த சின்ன நகைகளாக இருக்குமா அதை காட்டினோன்னா போலீஸ்காரன் விட்டுருவான்னு சொல்லிட்டு, இதானே நீ இந்த வச்சுட்டு அவன் திருடினான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக மூஞ்சில் தூக்கி ஹீரோயினி தூக்கிலே அடிச்சிடுவான் அந்த போலீஸ்காரன். அடிச்சுட்டு சரி போய் இதோடு உங்களுக்கு இந்த பக்கமே உங்களை நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு அப்போதையும் தான் கதையை சொல்கிறாப்புல, நான் வந்து ரஷ்யாவில் வந்து இருக்க போகும்போது என் ஹஸ்பண்ட் வந்து மிலிட்ரிலேருந்து பிடிச்சிட்டாங்க, அங்கே 2ஆம் உலக போய் பிரித்து வர போகும்போது அவங்களெலாம் வண்டியில் வச்சு ஏற்றி கொண்டு போய் சாகடிச்சிட்டாங்க. அங்கேருந்து நான் பிரிவினும் போது நானும் என் பையனை வெளியே வந்துட்டோம். என்னை காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லாமல் போனதுனால நான் அங்கேருந்து என் புருஷன் போக இந்த பையன் பார்த்துருவான், அப்பா போகாதீங்கன்ட்டு வேகமாக அந்த பையன் ஓடுறான். அந்த காரில் ஏற்றி அவனை கொண்டு போயிட்டாங்க இந்த பையனுடைய அப்பாவை. அது தூரமாக இந்த காட்டுறாங்க, பார்த்துட்டே இருக்க போகும்போது கிட்ட பார்க்கவே முடியாது. அதனால தான் தானும் ஒரு இராணுவ வீரனாகணும் இந்த பையனுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து பார்க்குறேன். திடீர்னு காட்டுறாங்கன்னா ஹாஸ்பிட்டல்கிட்ட உள்ள வந்து பார்த்தா அவங்க அம்மா கிடப்பாங்க உடம்பு முடியாமல். அதாவது அந்த திருநோட்டிய குழந்தைய வயிற்றில் சுமந்ததுனால இவளை வந்து முறையற்ற ஒரு கருக்கழிப்பு செஞ்சதுனால இன்ஸ்பெக்ஷன் ஆகிடுச்சு. அவளுக்கு இன்ஸ்பெக்ஷன் ஆகி அவன் கண்ணு முன்னாலேயே வந்து இறந்து போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் அம்மா கொண்டு அந்த பையன் அடக்கம் பண்ணிவிட்டு அந்த அவருடைய பெட்டி இந்த இதுக்கு அந்த துணி இருக்கும் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறான், அந்த துப்பாக்கியும் இருக்கும் அதையும் பத்திரமா. அந்த துப்பாக்கி ஏற்கனவே அது அவனுடைய துப்பாக்கி, டோலியன் துப்பாக்கி. அதை கொடுக்க போகும்போது இல்லை உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லியிருப்பாள் ஒரு காலத்தில். அதனால் அந்த துப்பாக்கி பத்திரமா அந்த பையன் எடுத்து வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான், கடைசியில் அவன் ஒரு அரசாங்க இதில் பள்ளியில் வளர்ந்து இப்போ இந்த பெரிய பையனாகி ஒரு மிலிட்ரியில் சேர்ந்து ஒரு மிலிட்ரிக்காரன் மாதிரி ஆயிடுறான். அப்போ ஒரு நாள் ஒரு இடத்துல பார்க்க போகும்போது நம்ம ஹீரோவை பார்க்குறான். அப்புறம் வயசான இடத்துல பார்க்கும்போது ஆனால் இவனுக்கு யாருன்னு தெரியுது. அப்போ சொல்கிறாப்புல, நான் தான் வந்து சானியா அப்படின்னு அதே அந்த மூத்திரம்பியார் அதை பார்த்து கண்டுபிடிச்சிருவான். பார்த்தோன்னா ஆமாம் உனக்கு எங்கள் அம்மா உனக்கு தெரியாதா கேத்தியான்னு கேட்குறான். உங்கள் அம்மாவெல்லாம் தெரிஞ்சு மறுநாள் ஆச்சுரான்னு சொல்லுவான். கிண்டல் பண்ணுறான், உங்கள் அம்மாவை நான் கேட்டேன்னு சொல்லு அப்படின்னு. அவனுக்கு பயங்கரமான கோபம் வரும். ஒரு திருடன்
இன்னும் திருந்தவே ஒரு திருடனால நம்ம அம்மாவோட வாழ்க்கையே போயிடுச்சு, அப்போ இன்னும் இவன் திருந்தாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை எப்படியாவது நம்ம பழி வாங்கின சாகடைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ட்ரெயினில் வந்து கொள்ளையடிச்சு சாமான்லாம் ஏற்றிட்டு இருப்பாப்புல நம்ம ஹீரோ. ஆமாம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஏற்ற போகும்போது அப்போ நம்ம சின்ன பையனா ஹீரோ அவன் பெருசாக வளர்ந்துடுறான். வந்த உடனே அவன் என்ன பண்ணுறான், அவங்க துப்பாக்கி வச்சுருந்தானே, அவன் துப்பாக்கியில் என்ன பண்ணுறாப்புல ஹீரோவை ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ண கண்ணு முதலேயே அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம்னு சொல்லிட்டு அவனே நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணிட்டு இருந்த பையன் அதோட அந்த ட்ரெயினை அந்த ஷூட் பண்ணது அந்த ட்ரெயின் ஏறி போயிடுது. இது வந்து அவனா ஷூட் பண்ணால் இது அவனுடைய கற்பனையா இல்லையா, நம்ம காட்டில் அந்த துப்பாக்கியும் அதிலேயே போட்டுடுறான். அதோடு என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து அவங்க அம்மா படுத்திருந்த அதே பெட்டில் வந்து படுத்து அதிலேயே உறங்கிட்டு இந்த படத்தை வந்து இதோடு முடிக்கிறாங்க. அவன் பழைய நினைவுகள்லாம் வரப்போகும்போது வேகமாக ஓடுறான். அவங்க அப்பா ஓடினார அதே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய சிந்தனை எல்லாம் அதே மாதிரி போயிடுச்சு. ஒரு திருடனை நம்பி நல்லவன் நினச்சி அவனும் அவங்க அம்மாவும் ஏமாந்து கடைசியில் அவனையும் தான் பையனே பெருசாக வந்து சாகடிச்சிட்டான். இதோட இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.